யாரை எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் நடக்கவிருந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கிருபாகரன் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் உள்ளாட்சி தேர்தல் தான் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சரியாக இருந்தால்தான் ஜனநாயகம் வலுப்பெறும். புதிய அறிவிப்பாணையை வெளியிடுவதற்கு முன்னர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். கிரிமினல் பின்னணி கொண்ட வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது. உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி செயல்படுத்தப்பட வேண்டும். பணம் தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் காரணியாக இருக்கக்கூடாது என்கிற கருத்துக்களை தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி கண்ட அந்த கிராம ராஜ்யம் கோட்பாட்டையும் அவர் தனது தீர்ப்பில் வலியுறுத்தியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணை கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலை ரத்து செய்து வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எப்படி பார்ப்பது? வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து விட்டது என்பதாலேயே இந்த தீர்ப்பு தேவையற்ற ஒன்று என்று பார்க்கலாமா? அல்லது பல்வேறு சிக்கல்களோடு நடக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இது இருக்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த கருத்து நீதிபதியின் தீர்ப்பில் பிரதிபலித்திருக்கிறது என்று பார்க்கலாமா என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுந்திருக்கின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேசம்பொருள் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கௌரிசங்கர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு கிறிஸ்துவாஸ் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு மனுராஜ் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி ஆகியோர் இணைகிறார்கள். இவர்களை விவாதத்திற்கு வரவேற்று இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். திரு கௌரிசங்கர், நான் என்னுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த தேர்தலுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு செப்டம்பர் 26ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக என்னென்ன விஷயங்களை சொல்லி இந்த தேர்தல் முறையாக அறிவிக்கப்படவில்லைன்னு விமர்சனம் செய்தார்களோ அதனுடைய ஒரு 90% விஷயங்களை இன்றைய தீர்ப்பில் நம்மால பார்க்க முடியுது. அப்ப கல யதார்த்தத்தை நீதிபதி தனது தீர்ப்பில் பிரதிபலித்திருக்கிறார். அறிவித்ததில் காட்டிய முனைப்பிலும் பல்வேறு சிக்கல்களை அரசு கவனிக்கவில்லை, அரசு தேர்தல் ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லவில்லை, தேர்தல் ஆணையம் கவனிக்கவில்லைன்னு சொல்லலாமா? உயர்நீதிமன்ற தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் புரிஞ்சுக்கிற முடியல. தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இப்பொழுது பதவி வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய பதவியினுடைய காலம் முடிவடைகிறது. முடிவடைவதற்கு முன்பே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது சட்டம், மரபு கிடையாது, அது சட்டம். இது எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அக்டோபர் 24ஆம் தேதி அவர்கள் பதவி காலம் முடிகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னாடியே தேர்தல் வரும் என்பதில் உறுதிப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துறதுக்கு லாயக்கில்லாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, அது போட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காருங்க, நான் வரவேற்கிறேன், தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு, அவர் ஸ்டே கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இவர் பாரதி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? கேட்கல. நான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் தலைவணங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் அதை கேட்டாரா? கேட்கல. சரி, எப்பவுமே இந்தியாவில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி தேர்தல் அறிக்கை வந்துவிட்டால் எந்த வழக்கு மன்றமும், கீழே இருக்கிற வழக்கு மன்றமாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இடையில் தலையிடுவது கூடாது என்று சொல்லியது வழக்கு மன்றங்கள் தான். நம்ம சொல்லல, அரசு சொல்லவில்லை, கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா எந்த கோர்ட்டும் தலையிட முடியாது, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீ கேட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லி ஜட்ஜ்மெண்ட், பல ஜட்ஜ்மெண்ட், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பல ஜட்ஜ்மெண்ட் உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு, மாவட்ட நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அதை எப்படி ஒரு நீதிபதி மீறினார்? சரி, அதையும் விடுங்க. அதையும் விடுங்க. நான் முடிச்சிருக்கேன். ரெண்டு விஷயங்கள் எனக்கு கேள்வி இருக்கு, சொல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனாலேயே நீங்க இது போன்ற கேள்விகளை அடுக்குறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அவங்க தானே பெட்டிஷனர். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா அரசியல் கட்சிகள் சொன்ன கருத்தை தேர்தலை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். முதல்ல என்ன பெட்டிஷன் போட்டாங்க? எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் மிஷின் போடணும்னு சொன்னாங்க.
91,000 வாக்குச்சாவடியில் எலக்ட்ரானிக் மிஷின் வைக்கணும்னு சொன்னோம்னா ஒரு 6 லட்சம் மிஷின் வேணும். அது வைக்கணும், இல்லைன்னா தடை பண்ணணும். சரி, வைங்கன்னு கேட்கறது வேற, வைக்கவில்லை என்று சொன்னால் தேர்தலை நிறுத்த வேண்டும். அது பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ போயிருக்கிறாங்க. அடுத்து இப்போ இதை போடுறாங்க. முதல் டிமாண்ட் திராவிட முன்னேற்றத்துல இருந்து வந்துச்சு. தேர்தலை நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தவிர தேர்தல் நடத்த வேண்டும் என்பதில்லை. போய்விட்டால் நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதிங்கிறதா என்னுடைய இது. எப்படின்னு கேளுங்க. இந்த தீர்ப்புல கூட டிசம்பர் 31க்குள் புதிய அறிவிப்பானை வெளியிடணும், இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது தடைதான் நோக்கமா இருக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அப்படி நீங்க 31ஆம் தேதிக்குள்ள நீங்க நடத்தணும்னு சொன்னீங்களா? இன்னைக்கு 4,97,840 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனசு எவ்வளவு வேதனை அடையும், அதை சிந்தித்திருக்க வேண்டாமா உயர்நீதிமன்றம்? ஒரே நாள்ல 2,45,802 பேர் அந்த வேட்புமனு தாக்கல்ல கூட பங்கெடுக்க முடியாத, தங்களுக்கான இடஒதுக்கீடு வாய்ப்பை எழுந்திருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் மறுசீரமைப்பில் பெண்களுக்கான இடஒதுக்கீடுல முறையாக பின்பற்றப்படலைங்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பல இடங்கள்ல மாற்றப்படலைங்கிற அவர்களின் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றதை ஏன் நீங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கீங்க இல்ல, நீங்க அந்த விஷயத்தான சொல்லணும். வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரே நாள்ல 2,45,802 பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது போக சென்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் 50,000 பேர் அதிகமாக வேட்பாளர்களாக பதிவு செய்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் டெபாசிட் கட்டின பணம்லாம் இல்லை. அவங்களுடைய வேதனையை உயர்நீதிமன்ற நீதிபதி புரிந்து கொள்ள வேண்டாமா, தெரிந்து கொள்ள வேண்டாமா? எந்த அளவுக்கு 5 லட்சம் பேருங்க, அதான் சொல்றேன். அவர்களை இவர் பின்னாடி தேதி அறிவிக்கும் போது இதை அப்படியே சேர்த்துக்கிற போறாரா? அதுல உங்க ஜட்ஜ்மெண்ட்ல கிடையாது. சரி, புதிதாக உறுப்பினர்கள் சேரலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்திருக்காரா? அது கொடுக்கல, அதுவும் கொடுக்கல. அப்ப என்ன நடக்க போகுது? 31ஆம் தேதிக்குள்ள புதிதாக அனௌன்ஸ் பண்ணி, புதிதாக வேட்பாளர் பண்ணி, புதிதாக டெபாசிட் கட்ட போறாங்களா அப்படிங்கிறது இல்ல. நீங்க சொல்றீங்களே பழங்குடி மக்கள் சொல்லிட்டு, பழங்குடி அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பிற்பட்டவர்கள், இது எல்லாம் சென்சஸ் ரிப்போர்ட்டினுடைய அடிப்படை சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அடிப்படையில் தான் இதுல உங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 200 வார்டுல ஒரு வார்டு கூட பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்படல. பண்ண முடியாதுன்னு அதுதான் சொல்ல வர. நீங்க இங்க ஒரு 10 பேர் குடிசையில் போட்டு இங்க எல்லாரும் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, ஓ அப்படியா, இந்த தொகுதியை பழங்குடியினருக்கு கொடுத்துடலாம், இந்த பக்கம் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க இதை கொடுத்துடலாம்னு நீங்க முடிவு எடுக்க முடியாது. சென்சஸ் ரிப்போர்ட்டை வச்சு தான் இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அது கூட இனிஷியலா இல்ல. நீங்க 2011 புள்ளிவிவர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்சஸ் ரிப்போர்ட் போறீங்க. அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல நான் கேக்குறேன், இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது 2011 டேட்டா வச்சு தான் நாங்க பண்றோம், புதிதாக டீலிமிட்டேஷனோ மற்ற விஷயங்களோ பண்ணலன்னு தானே சொன்னீங்க. அங்கேயே சிக்கலும் ஆரம்பிச்சது இல்ல. சிக்கலே கிடையாது. சென்சஸ் ரிப்போர்ட் அது வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு பின்னாடி வரலையே. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தானே செய்ய முடியும். இப்ப இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி தூத்துக்குடியில ஏரல்ங்கிற ஒரு அருகே சூளை வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு தொகுதியை தாழ்த்தப்பட்டவர் கொடுத்தாங்க. அங்க எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் வீடுகள் எல்லாரையும் கருப்பு கொடி கட்டிக்கிட்டு அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நடக்குது, அதுதான் நடக்கிறது. எலெக்ஷன் கமிஷனர் ஒரு அட்டானமஸ் பாடிங்க. அது அவருடைய தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியது. அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் தேர்தல் அறிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை, தேர்தல் அறிவிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் எப்படியாவது தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள். இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள், ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள். அதை திராவிட முன்னேற்ற கழகம் உண்டாக்கி விட்டுச்சு. அதுக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் சப்போர்ட் பண்ணி மனவேதனையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது ஜனநாயகத்தினுடைய கருப்பு நாள் என்று. திரு கிறிஸ்தாஸ் காந்தி, பழங்குடியின மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது நீதிபதி அடுக்கி இருக்கக்கூடிய பல்வேறு என்ன சொல்றது சார்ஜஸ் கூட சொல்லலாம். அது முறையான டேர்ம் இல்லைன்னா கூட பல்வேறு குளறுபடிகள், குறைபாடுகள்ன்றது அதையும் ஒன்றாக அவர் வைக்கிறார். இப்படி ஒரு காரணி முன்வைத்து வேட்புமனு வரை வந்த ஒரு தேர்தல் நடவடிக்கையை நிறுத்துவது என்பது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை நீங்க பாக்குறீங்க?
அவர் நீதிபதி சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மக்கள் ஆட்சியினுடைய ஒரு ஆணிவேராக இந்த தேர்தலை தான் பார்க்குறோம். அதுக்காக தான் தேர்தலை அரசுகள் நடத்தக்கூடாது அப்படி என்பதற்காக தனி அதிகாரம் படைத்த அதிகார அமைப்புகளை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த அதிகார அமைப்புகள் இந்த மக்களோட சேர்ந்து எந்த ஒரு கலந்துரையாடலையும் வைக்காமல், இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன்னா பஞ்சாயத்து தலைவர்களோட ஒரு கலந்துரையாடல் வைக்கணும். அது ரொம்ப நாளைக்கு முன்னாலே பண்ணியிருக்கணும். இப்போ பஞ்சாயத்து தேர்தல் இது. அதுக்கப்புறம் என்ன இவர்கள் அப்புறம் அரசு அதிகாரிகளோட என்ன கலந்தாய்வு வைக்கிறார்கள் அப்படின்றதுலாம் இது புரியல. இது இந்த குடியாட்சியை கற்கிற ஒரு விஷயமாகத்தான் நான் இந்த எலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறேன். நான் இந்த தேர்தல் ஆணையம் என்பது, தேர்தல் ஆணையம் ஐயா அவர்கள் சொன்னாங்க அது தனி அதிகாரம் படைத்த அமைப்பு அப்படின்னு. தனி அதிகாரம் படைத்த அமைப்பு எப்படிங்க ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு, ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க? அது ஒரு பஞ்சாயத்தில் அங்கங்கே கீழே இருக்கிற குடிமகன்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தகவல் போய் சேரும், அவங்க ஆயத்தம் ஆக வேண்டாமா இல்லையா? இதையே ஒரு வாரம் டைம் கொடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாரு அப்படின்னா யாருடைய அழுத்தத்திற்காகத்தான் இதை செய்திருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரியுது. ஆகவே இது போன்ற பல விஷயங்களை இதில் பார்க்க முடியதில்லை. என்ன டேட்டு வேணும் என்பதை அரசுகள் எப்படி தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையம் அரசுக்கு சில தேர்தல் ஆணையம் என்னென்ன தேதிகளில் தேர்தல் நடத்த நாங்கள் சிந்திச்சிருக்கிறோம். அரசுகளுக்கு அதுக்கப்புறம் எனக்கு காவல் ஏற்பாடு மற்ற ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா முடியாதான்னு போய் அவங்க கேட்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற தேதியில் நான் தேர்தலை நடத்துவேன்ற அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் போயிருக்குது அப்படின்னா இது குடியாட்சிக்கு வச்ச பெரிய வேட்டு இது. அதுக்கப்புறம் இந்த பட்டியலினம் பழங்குடி தொகுதிகள், ஏன் பட்டியலினம் பழங்குடி தொகுதிகள்னு நான் நிர்ணயிக்கும் பொழுது என்ன பேசிஸில் நான் பண்ணியிருக்கிறேன், எங்கெங்கே பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத புலப்படுத்த வேண்டாமா? 3000 எஸ்சி பஞ்சாயத்துகள் இருக்குது, ஒரு 170 பழங்குடி பஞ்சாயத்துகள் இருக்குது. நான் எந்த அடிப்படையில் நான் ஒரு 170 தொகுதிகளை நான் பழங்குடி தொகுதிகளாக அறிவிக்கிறேன் என்பதற்கு விவரம் வேணும் இல்லை? சுழற்சி முறையில் இப்போ கொடுக்குறாங்க. அதனால் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் அதிகம் இல்லாத தொகுதியும் கண்டிப்பாக வரும். ஐயா சொல்கிற மாதிரி அது எப்படி சென்னையில் எஸ்டிக்கு ஒரு தொகுதி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் என்னது நரப்பாக்கம்னு ஒரு பஞ்சாயத்துங்க, 2 எஸ்சி வீடுகள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 2 எஸ்டி வீடுகள் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நடப்பு ரிஜிமில் அது எஸ்சி தொகுதியாமா, இப்போ அது எஸ்டி தொகுதியாமா. ஒரு நரப்பாக்கத்தை எஸ்டிக்கு கொடுக்கும் பொழுது அப்புறம் சென்னையில் என்னத்துக்கு எஸ்டிக்கு கொடுக்கக்கூடாது? அப்போ எப்படி 2 வீடு இருக்கிற ஒரு தொகுதி அது எஸ்சி தொகுதியாகுங்க அப்படின்றதுக்கு சொல்லலாம்ல நீங்கள்? அது தெளிவாக இருக்குது. அது சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தான் எஸ்சிகளுக்கும் எஸ்டிகளுக்கும் இடம் கொடுக்கணும். அப்படின்னா அதுபடி பண்ணணுமா இல்லையா அப்படின்றத 3000 தொகுதிகளுக்கும் 170 தொகுதிகளுக்கும் பப்ளிக் போர்ட்டலில் போடணும் இல்லை? அப்புறம் எஸ்சிகளுக்கு இதில் ஒரு ஆலோசனைக்கு பகிர்வு கூட்டம் நடத்தணும் இல்லை? அவர் ஜட்ஜி எலெக்ஷன் கமிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதுக்காக நம்ம முதல்ல கண்ணீர் வடிக்கிறோம். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் இவங்க பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதா? அது எப்படி ஒரு தேர்தலை எந்த பொது தேர்தல் நடக்கும்போது எத்தனை முறை எலெக்ஷன் கமிஷனை கட்சிகளை கூப்பிட்டு பேசுது? அப்புறம் பஞ்சாயத்துகளுக்கு தேர்தல் நடக்கும்போது இந்த பஞ்சாயத்து தேர்தல்களை இந்த அரசியல் கட்சிகள் அபகரித்து கொண்டன என்று தான் நான் சொல்லுவேன். நான் அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். அது என்ன பஞ்சாயத்து தலைவர்களுக்கு மீறிய அப்புறம் நீங்கள் அரசியல் கட்சிகள் என்னத்துக்கு பஞ்சாயத்து தலைவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? அதுதான் கட்சி சார்பற்ற அது பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் சொல்லிட்டாங்க. எந்த பஞ்சாயத்து தலைவர் அமைப்புகளுக்கு அல்லது எந்த பஞ்சாயத்து தலைவர்களோட எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துது தெரியுமில்ல? இந்த வருஷம் அக்டோபர் 24க்கு முன்னால் தேர்தல் நடத்தணும்னு தெரியும். ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்னால் இந்த உரையாடல்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லை? இதனால் இந்த தேர்தல் கமிஷன் என்பது அது ரொம்ப
அது பட்டு மோசமாக அரசு அதிகாரிகளை விட ஏவலர் வேலையை பார்க்குற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல். நம்ம தொடர்ந்து இல்லை ஒரே ஒரு விஷயம் சார் சொன்னாங்க, அரசு தேதியை நிர்ணயம் பண்ணதுன்னு சொல்லி அரசு எந்த வகையிலையும் தேர்தல் தேதியை நிர்ணயம் செய்யவில்லை. இது எலெக்ஷன் கமிஷன் தான் செஞ்சது. அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது எப்பவுமே இந்த அதிகாரிகள் சென்ற தேர்தலில் எப்படி நடைபெற்றதோ அதை பின்பற்றுவதுதான் வழக்கம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய அதிகாரிகள் இங்கே நம்ம ஸ்டேட்ல இல்லை, எல்லா ஸ்டேட்லயுமே எலெக்ஷனா போன தடவை எப்படி நடந்துச்சு அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி 2006 கருணாநிதி முதல்வராக இருந்த பொழுது, அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்கின்ற பொழுது அவர் அமைத்த தேர்தல் கமிஷன் இதே நாட்கள் தான் கொடுத்திருந்தார். 15 நாள் 20 நாள்லாம் 2011 இல்ல இல்ல 2011 நீங்க ஏற்கனவே அவர் கருணாநிதி செஞ்சதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணி வருதே தவிர தேர்தல் கமிஷன் போன தடவை என்ன பண்ணுச்சு அதை இந்த தடவை பண்றோம்னு பண்ணிருக்காங்களே தவிர அவங்க 15 நாள் கொடுத்தாங்க 20 நாள் கொடுத்தாங்க நம்ம ஒரு நாள் கொடுக்கலைங்கிற மாதிரி இல்ல. அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனுடைய நிலை தான் இது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மனோராஜ், இந்த முறை சட்டமன்றத்தில் ஒரு கணிசமான பெரும்பான்மை எண்ணிக்கை கையில் வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அடுத்த கட்ட இலக்காக உள்ளாட்சிகளை மையப்படுத்தியது. அதனால இதுல தொடக்க முதலே ரொம்ப காஷிஸாகவும் கவனமாக இருந்தது அப்படின்னு பொதுவானவர்களால் சொல்லப்பட்டாலும், ஆளும் தரப்பால் இந்த தேர்தலை நடத்தவிடக் கூடாதுங்கிறதுக்காகவே இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் திமுக தலைவர் கலைஞரை ஒரு அரசியல் முன்னோடியாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. கெட்ட விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு கிடையாது. இல்ல, கெட்ட விஷயங்கள்லாம் நீங்க எதுக்கு யாரையுமே முன்னோடியா எடுத்து அவர் நடத்துற தேர்தலில் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணி வச்சிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. ரெண்டாவது ஒரு தவறான தகவல் திருப்பி இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று. அது முற்றிலும் தவறு. இரண்டாவது எதிரியாக சேற்றிருப்பவரே மாநில தேர்தல் ஆணையம் தான். அவங்க தரப்பில் வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். அந்த வாதங்களை கூட இன்று தீர்ப்பில் சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு தவறான தகவலை நம்ம இங்கே பகிரக்கூடாது. மூன்றாவது இது ஒரு திருப்புமுனையான தீர்ப்பு. இல்ல, தேர்தல் கமிஷன் ஒன்றும் நோட்டீஸ் கொடுக்கலையே, நோட்டீஸ் சர்வ் பண்ணலையே. நம்ம ஆர்குமெண்ட்ல கவர்மெண்ட் வக்கீல் அதுக்கு பேசுறாரே தவிர நோட்டீஸ் நாட் சர்வ். தனி வக்கீல் மிஸ்டர் பி குமார், நெடுஞ்செழி ஸ்டாண்டிங் கவுன்சிலர் மிஸ்டர் பி குமார் சீனியர் வக்கீல். இது கோர்ட்டுக்குள்ள தானே சொல்றது. ஆர்குமெண்ட் நோட்டீஸ் கொடுத்து விளக்கு கேட்டு அப்புறம் தடை செஞ்சிருக்கலாம். ஏன் நேரடியாக போனீங்க? எலெக்ஷன் கமிஷனர் பதவி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் கேக்குறாரு சார். இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட்லயே ஜட்ஜ்மென்ட்ட ரத்து பண்ணாம நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பண்ணிருக்கலாம். இல்ல உங்களுக்கு இது சார் இதை பத்தி இன்னும் நல்லா விரிவா கூட சொல்வாரு. ஏன்னா அவருக்கு இதுல அனுபவம் அதிகம். இருந்தாலும் இது என்னோட வாய்ப்புனால நான் ஒரே ஒரு சின்னதா சொல்லணும். அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாதங்களை கேட்டு அதை ஏற்காமல் ஜுடிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருந்துதான் இந்த நீதிமன்றம் இந்த ஒரு இதை எடுத்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கவில்லை, நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறமா அவங்க நோட்டீஸ் கொடுத்து என்ன பண்ண போறாங்க? அவங்க அது எதுவும் தாமதம் செய்யதான் பண்ணுவார்கள். ஆனால் நோட்டீஸ் என்பது ஒரு வழக்கு மன்றத்தில் அவர்களோட வாய்ப்புக்கு தான் சமம். ஸோ அது கொடுக்கப்பட்டிருக்கு முழுசாக. அது நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா தெரியும். இன்னொன்று இது 51 பக்கம் இருக்கு இந்த தீர்ப்பு. அவர் சொல்ற நோட்டீஸ் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் தான். நோட்டீஸ் கொடுத்து விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்தாலும் இந்த தவறுகளை களைவதற்கு ஒரு அறிவுறுத்தலா இருந்திருக்கலாம். ரத்துக்கு நேரடியாக போயிருக்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த நோட்டீஸ் சொல்றாரு. நீதிமன்றத்தை நம்ம அப்படி அவர் சொல்றாரு புரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்த விஷயம். சரிங்க. இப்ப அடுத்தது இது ஏன் ஒரு திருப்பு முனை தீர்ப்பு என்று ஒரு 3 விதமா நான் பாக்குறேங்க. ஒண்ணு இது தேர்தல் ஆணையத்தை ஒரு வெளிப்படையான ஒரு சுதந்திரமான அமைப்பாக மாற்றுவதற்கான ஒரு தீர்ப்பு. இரண்டாவது இப்ப தேர்தல் வேட்பாளர்கள் வராங்களா, அவங்க குற்றமற்றவர்களாக ஒரு நேர்மையானவர்களாக எப்படி வரலான்றதுலயும் இதுல நிறைய அம்சங்கள் இருக்கு. மூன்றாவது வாக்காளர்கள் மத்தியில் ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு இந்த தீர்ப்பால. அது எல்லாமே நீங்க மெதுவா படிச்சீங்கன்னா ஒரு இது அம்சத்திலையும் அது வருது. குறிப்பா இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். மாநில தேர்தல் ஆணையம் அவங்க தரப்பு வாதங்களை சொல்லியிருக்காங்க. நீதிபதி கேட்டப்ப 26ஆம் தேதி நள்ளிரவில் 12 மணிக்கு அறிவிப்பாணையை அவங்களோட இணையதளத்தில் நாங்க போட்டோம், எங்களோட கடமை முடிந்து விட்டது அப்படின்றாங்க. அந்த விஷயத்திலே நீதிமன்றம் ஏற்கவே இல்லை. எப்படி நடு இரவில் ஒரு தேர்தல் ஆணையம் போய்
அறிவிப்பானையை நீங்க வெளியிடுறீங்க. இதே வந்து தவறான ஒரு அணுகுமுறை. 26ஆம் தேதி தான் இது வேட்புமனு தாக்கலும் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நல்ல அம்சம் இந்த தீர்ப்புல எனக்கு ரொம்ப பிடித்தமான அம்சம் என்ன என்றால் வந்து இந்த வேட்பாளர்களின் பரிமாண பத்திரத்தில் வந்து உடனுக்குடன் அதை இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பு. இது வந்து மற்ற எந்த மாநிலத்திலும் இப்ப இல்ல இந்த உள்ளாட்சி தேர்தல் முறையில். அதனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கும். திரு கிருபாகரன் வழங்கிருக்கக்கூடிய தீர்ப்புல பொதுவாக தேர்தல் நடைமுறைகள்ல எதெல்லாம் ஒரு நன்னடத்தையாக இருக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒரு சொல்லியிருக்காருன்றது புரிந்து கொள்ள முடியுது. நீங்க கேண்டிடேட்ஸை வந்து டீக்ரிமினலைஸ் பண்றதுல ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல நான் நீதிபதிக்கான விஷயங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓவர்போர்டா அறிவுரைகள் வழங்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு மாறிடுச்சு, அதை திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு சாதகமா வந்ததுனால அதை கொண்டாடுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு தேர்தல் வந்து தடையாகிறது வந்து யாருமே கொண்டாட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும்னா வெளிப்படையான தேர்தல் இருக்கணும். இது வெளிப்படையான தேர்தல் வேணும்னா சுதந்திரமான ஒரு அமைப்பு நடத்தணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடக்குதுன்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த வழக்கையே வந்து தொடர்ந்தோம். இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு வந்து நாங்களும் சற்று எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு தடையாணை வரும் அப்படின்னு என்று. ஆனால் அதில் இருக்கிற அம்சங்களை பார்த்தா இதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னையிலிருந்து 3 மாதங்கள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் குளறுபடிகளை களையெடுங்கள். என்னென்ன பிரச்சனைகள்? இடஒதுக்கீடு, சுழற்சி முறை, வாக்காளர் பட்டியல். நிறைய பேர் சொல்றாங்க எங்க ஊருக்கு பதிலாக நாங்க பக்கத்து ஊர்ல எங்களோட பேரை சேர்த்திருக்காங்க. இந்த இந்த பிரச்சனைகள்லாம் களையெடுங்கள். அவர் வந்து தேர்தல் நடத்தாதீங்கன்னு சொல்றாரு. அந்த இன்டர்ம் டைம்ல வந்து சிறப்பு அலுவலர்களை வச்சு பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல அடிப்படையாக இருக்கிறது. நாட்கள் குறைவுன்னு சொன்னா எப்படி சார் 4,97,840 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணி அப்படி எப்படி வேட்பு அவங்க சொல்லாமையா இத்தனை பேர் வந்து பண்ணி இருக்காங்க. இதுல வந்து அண்ணா திராவிடம் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, அனைத்து கட்சிகளும் இத வந்து ஃபைல் பண்ணி இருக்காங்கன்னு சொன்னா தேர் அவேர் ஆஃப் தி எலெக்ஷன். இல்ல புதுசா வந்து அவங்களை வந்து ட்வீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா 15 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்க அவசியம் கிடையாது. எங்க மக்கள் பார்வையில் நாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். ஒரு சிண்டிகேட்டா அங்க போய் 100கணக்கான நாமினேஷன்ஸ் அரசியல் கட்சிகளாக போய் போட்டுக்கலாம் ஒரே நாள். இல்ல ஒரே நாளில் 20,000-30,000 போனது இந்த முறை சற்று வித்தியாசமாகவே பார்க்கப்பட்டது. 1,40,000 போஸ்ட்ங்க எலெக்ஷன் நடக்கிறது. அதுக்குள்ள செகண்ட் ரவுண்ட் தமிழ் மீடியம் போஸ்ட் 234 கிடையாது. 1,40,000 போஸ்ட். அதான் திரு தமிழ்மணி பேசுறேன். தமிழ்மணி சமூக காரணி, அரசியல் காரணிகள் குறித்து நம்ம அதனுடைய சாதக பாதங்கள் இந்த தீர்ப்பு எப்படி ஏற்படுத்தி, ஆனா லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு வேட்புமனு முடிந்திருக்கிற சூழலில் அவர் தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நீதிமன்றங்கள் உள்வருவது கிடையாது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த தீர்ப்பு வந்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இங்க 2 கெப்பாசிட்டி. ஒன்னு ஒரு வழக்குரைஞர், இன்னொன்னு இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சில ஆண்டுகள் வழக்கறிஞராக நான் இருந்திருக்கேன், வழக்கில் எடுத்திருக்கிறேன். இந்த தீர்ப்பை நான் எதிர்பார்த்தேன். இதில் எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சி இல்லை. ஏன்னா பொதுவாக ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரிசி இருக்கான்னா பருப்பு இருக்குன்னு பதில் வரும்னு. இந்த நீதிபதி தன்னுடைய சொந்த கருத்துக்களை என்னவெல்லாம் தேர்தல் சீர்திருத்த வேண்டும் என்று அவர் எண்ணுகிறாரோ தெளிவாக சொல்கிறார். பேரா 4 பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு போடப்பட்டது ஷெட்யூல் ட்ரைபுக்கு ரிசர்வேஷன் சரியில்லைங்கிற ஒன்றுக்கு தான். ஒன்று நேரம் போதலைங்கிறது பிற்பாடு சேர்த்துருக்கிறாங்க. செக்ஷன் 24 நோட்டீஸ் என்ன செய்திருக்கலாம்? நல்லது செய்ய ஆசைப்படுற யாராக இருந்தாலும் நல்ல நீதிபதி, அதில் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட அவருக்கு மோட்டிவ் நீதிபதி தீர்ப்புக்கு உள்நோக்கம் நம்ம கற்பிக்க நாம் தீர்ப்பை பேசுகிறோம், நீதிபதியை பற்றி அல்ல. அவருக்கு மோட்டிவ் கிடையாது. தான் நினைப்பதெல்லாம் சரி என்று கருதுகிற நீதிபதி என்ன செய்திருக்கலாம்? நேரம் போதாது, 3ஆம் தேதிக்கு பதிலாக 7ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருந்தால் நியாயமாக இருந்திருக்கும். தீர்ப்பில் திரும்ப திரும்ப படித்து பார்க்கிறேன். எந்த ஒரு குறிப்பிட்ட டீடைல்ஸ் டேட்டாஸ் கொடுத்து, அதாவது இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில்
இப்போ சார் சொன்னாங்க ஏதோ ஒரு ஊர் பேர் 2 தான் ஷெட்யூல் காஸ்ட். அதை மாதிரி தப்பு நடந்து போச்சுன்னு எங்கேயாவது சுட்டி காட்டிருக்கிறா? இல்லை. காந்தி என்ன நினைச்சார், இந்த ஜட்ஜு தான் என்ன நினைக்கிறார், கிரிமினலைசேஷன் டீகிரிமினலைசேஷன் அப்படிங்கிறது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு ரூலை அமெண்ட்மெண்ட்னு சொல்றார். ரூல் 26 நீங்க நோட்டிபிகேஷனாக கொடுத்துருக்கிறீங்க, அது அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் எப்போ ஒத்துக்கொள்ளலாம்? இது இறுதி தீர்ப்பு அல்ல, இடைக்கால தீர்ப்பு. இன்னும் அந்த ரிட்டு பெண்டிங்கா இருக்கு, புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இவர் சொல்ற 31/12க்குள்ள இதையெல்லாம் செய்து ஒரு ஜீபூம்பா வேலை பண்ணா தான் நடக்கும். நிஜமா தேர்தல் நடத்த யாராலையும் முடியாது. 3, இதுக்குத்தான் சாப்டர் 9 கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணாங்க. 1/6/1993 சாப்டர் 9(9)A இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் சாப்டர் 9(9)A முனிசிபல் தேர்தல் இதை மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. தவறு இருந்தால் அவங்க சொன்னது தீர்ப்பு, நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட் பண்ணிருக்காங்க. சாப்டர் 9 எடுத்து பார்க்கலாம், தலையிடாதீங்க நீங்க. இன்னொன்னு அதுக்கு மேல இந்த இது முதல் முறை அல்ல. இந்த நீதிபதி ஒரு தூய்மையான நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று விரும்புகிற நீதிபதி, தவறில்லை. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பளம் சுத்தமாக சுட வேண்டும் என்பதற்காக பொரிக்கிற எண்ணெயில் 2 சொட்டு டெட்டால் விட்டு பொரிக்க முடியாது. அது நடக்கவும் நடக்காது. இன்னொன்று, இது பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். யாராவது சொல்லுவார்கள் நினைத்து இந்த தீர்ப்பு பஞ்சாயத்து பொறுத்தவரைதான். இந்த முனிசிபாலிட்டிக்கு இதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் அந்த வழக்குக்கும் எந்த ஸ்நான பிராப்தியும் கிடையாது. எந்த ஊடகங்களும் அதை சொல்ல காணோம். நான் திரும்ப திரும்ப பார்த்தேன், உங்கள் ஊடகத்தையும் சேர்த்து. இந்த வழக்கு என்பதே பஞ்சாயத்து தேர்தலுக்கு மட்டும்தான். இதற்கு தனி சட்டம், முனிசிபாலிட்டிக்கு தனி சட்டம், கார்பரேஷனுக்கு தனி சட்டம். கார்பரேஷன் தேர்தலையோ அல்லது முனிசிபல் தேர்தலையோ இது நிறுத்தவும் இல்லை, வழக்கில் அது சாராம்சமும் இல்லை. இல்ல, அரசு உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக வெளியிடக்கூடிய இந்த அரசாணைகளை ரத்து பண்றதன் மூலமாக அல்ல. அந்த அரசாணைகள் தயவு செய்து பாருங்கள், பஞ்சாயத்து தேர்தலை பற்றி தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, இன்றைக்கு பஞ்சாயத்துகளில் பணம் கொட்டி கொண்டிருக்கிறது பலவேறு நலத்திட்டங்களுக்காக. அதில் போய் ஒரு பஞ்சாயத்து யூனியனில் ஒரு பிடிஓ உண்டு, ஒரு அடிஷனல் பிடிஓ உண்டு, ஒரு டெப்டி பிடிஓ உண்டு. மிஞ்சி அதிக போனா ஒரு 5 அதிகாரிகள் இருப்பார்கள். பஞ்சாயத்தூரில் 30 வில்லேஜ் பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. கொட்டுகிறது பணம் மத்திய அரசிலிருந்து மாநில அரசு. அதை அவர்கள் ஒரு கிளார்க்கை போட்டு நிர்வாகம் செய்வார்கள். வேறு வழி இல்லை. எந்த பஞ்சாயத்து யூனியனிலும் அதிகாரிகள் 4 பேர் தான். அதுக்கு பிறகு எல்லாம் நீங்க சொல்றதுல இருந்து இப்ப உள்ளாட்சி அமைப்புல, அதாவது கிராம பஞ்சாயத்துகளை தாண்டி முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்கு தேர்தல் நடத்தலாங்கிறீங்களா? இதுல இல்ல இல்லையே. இதுல சார் நான் திரும்பவே சொல்லிட்டேன், அரசியல்வாதி அல்ல. இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இதில் இருந்தால் யாராவது காண்பித்தால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கும் கூட போடப்பட்ட வழக்கும் கூட பஞ்சாயத்து தேர்தலை பற்றி பட்டும் தான். திரும்ப திரும்ப எல்லா ஊடகங்களும் ஏதோ தேர்தல் நிறுத்திவிட்டதா சொல்கிறார்கள். அல்ல. இன்னொன்று, கிராம பஞ்சாயத்துகளில் ஜாதி, பரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, கிட்டத்தட்ட பாப்புலேஷன்ல ஒரு 1/4 மேல எந்த வழக்காவது எல்லா காலத்திலையும் இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குற்ற பின்னணி பார்க்கின் அநேகமாக எந்த அரசியல்வாதியும் தப்பிக்க மாட்டார். எனவே இவையெல்லாம் ஒரு ஐடியல் ஸ்டேட். சென்னை மாநகராட்சியில 200 வார்டுகள்ல ஒரு ட்ரைப் எஸ்டி தொகுதி கூட இல்ல. மன்னித்து விடுங்கள், நான் தேவையில்லாத நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. சென்னை கார்பரேஷனை பற்றி இந்த வழக்கு அல்ல. அதனால் தயவு செய்து இந்த தீர்ப்பை பற்றி தருகிறேன். ஏதாவது ஒரு பத்தியில் சொல்லுங்கள், எங்க இருக்கிறது சொல்லுங்கள். கார்பரேஷனை பற்றி, முனிசிபாலிட்டி பற்றி எங்கேயாவது இருந்தால் சொல்றது. நகர்பாலிக்கான தனியாக சட்டம் இருக்கும் போது இந்த தீர்ப்பு அதை கட்டுப்படுத்தாது. போடப்பட்ட வழக்கே அதுதான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவர் கிரிமினலைசேஷன் வரவேற்கிறோம், நானும் தவறு சொல்லவில்லை. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன முறை தேர்தல் வந்தபோது ஒரு நகர பஞ்சாயத்தை திருச்சியோடு யாராவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். இது அரசியல்வாதிகள் சொல்லியிருக்க வேண்டும், என்னுடைய வேலை அல்ல. ஆனால் சட்ட பிரச்சனை.
திருச்சிக்கு அருகில் உள்ள தேடி பார்க்கலாம் நீங்கள் ஒரு நகர பஞ்சாயத்தை கார்ப்பரேஷனில் சேர்த்தார்கள். இதே நீதிபதி தான் அப்போதும் தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் சேர்த்தது தவறு, அது கார்ப்பரேஷனாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்கும் என்று சொல்லி மறுநாள் காலை ஒரு அப்பீல் போட்டு ஸ்டே வாங்கினார்கள். இன்னொன்று, நான் என்னுடைய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன், இவருக்கு தெரியும், இது போன்ற சென்சேஷனல் சென்சிட்டிவ் வழக்குகள் வருமானால் தயவு செய்து அதை தனி நீதிபதி விசாரிக்காமல் 2 நீதிபதிகள் அனுப்பித்துவது என்பது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றாக இருக்கும். இது பல முறை நடந்திருக்கிறது. போல் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்து இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு தமிழ்மணி, நம்ம அந்த விஷயங்களுக்கு இந்த ஜட்மெண்ட்லேயே சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு தவறான இது போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் பேரா 42ல நீங்க சொன்ன மாதிரி முதல் பேரால வந்து எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் டேட்டட் 26/9/2016 issued for conduct of local body election with the state election commission on 17/10/2016 and 19/10/2016 இந்த 2 நாட்கள் தேர்தல் are vitiated for non-compliance of Rule 24 of the Tamil Nadu Panchayat Election Rules 1995. So that's only Panchayat. அது only Panchayat. ரெண்டாவது இதுல the state election commission is directed to issue fresh notifications, conduct elections and complete the election process as per law at the earliest not later than 31/12/2016. Read 1 and 2 together. Of course, அது புரிஞ்சு முடியுது. 1 and 2 togetherங்கும்போது அது பஞ்சாயத்துக்குள்ள வருதுன்றதா. But நீங்க election commission is conduct fresh notifications அப்படின்றது எப்படி I agree sir, please. No, it is 2 is relatable to 1. அதான் சார், I can please don't eat it isolation. அது புரியுது. follows. இல்ல சார், 1 வந்து 2 follows. ஃப்ரெஷ் நோட்டிபிகேஷன் சொன்னா இப்ப இந்த 4,97,000 பேர் கட்டினாங்களே அதை சேர்த்துக்கிறீங்களா இல்ல அவங்க கேட்கல. நான் ஓவரால் எலெக்ஷன் திரும்பவும் வந்து அது if you agree with me 1 and 2 1 and 2 கண்டினியூஷனா படிச்சா நீங்க சொல்ற அந்த அர்த்தம் புரியும். பட் ஏன் அதை ஐசோலேட் பண்ணி படிக்க கூடாதுன்றீங்க? வாட் லா ப்ரொவைட்ஸ் தட் ன்னு கேக்குறேன் உங்களுக்கு. என்ன காரணம்? வாண்ட் ஆஃப் நோட்டீஸ் 24 க்கு கம்ப்ளை ஆகல. I quashed this because 24 கம்ப்ளை பண்ணல. So I quashed this, go for fresh. அப்படியே நான் அதை ரிவர்ஸ்ல கேட்டா ரெண்டாவது பாயிண்ட்ல இஷ்யூ ஆஃப் நோட்டிபிகேஷன் ஒன்லி ஃபார் பஞ்சாயத்ஸ் அவர் கோட் பண்ணிருக்கலாமே. இல்ல சார், அது அவர் என்ன வேணா செய்திருக்கலாம். என்ன நீங்க அதாவது தவறா ரிப்போர்ட் ஆயிடுச்சு, எல்லா ஊடகங்களும் தவறா ரிப்போர்ட் பண்ணிருச்சுன்னு சொன்னதனால தான் மறுபடியும் கேட்டேன். I stand by that. இல்ல அப்படி தவறா புரிந்து கொள்ளப்பட்டா இன்னும் குறைந்தபட்ச ரிஸ்டார்ட் இருந்தா உங்களுக்கு கரெக்ட் கம்யூனிகேஷன் வந்திருக்கும். 3 பாருங்க, 4 பாருங்க, 3 பாருங்க, I understand பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3 பாருங்க, 4 பாருங்க, திருப்பி 3லயுமே தான். நீங்க 3லயுமே அதாவது 1994 to administer the local bodies by appointment of special officers till the elections are held as the present terms of present local bodies are to expire னு ஒட்டுமொத்தமா local bodies ஆன ஒரு டேர்ம் பஞ்சாயத்து எந்த ஆக்ட்ல முனிசிபாலிட்டி ஆக்ட் வரல, அதுல கார்ப்பரேஷன் ஆக்ட் வரல, அதுல வெரி கிளியர். ஓகே, எந்த ஆக்ட்ல அவர் குறிப்பிடல. அதுல மன்னிச்சுக்கணும், அவர் கொடுக்கற நான் பொறுப்பு இல்ல. இந்த ஆக்ட்ல கொடுத்தா அதுக்கு தான் கொடுக்க முடியும். 8ஆம் நம்பர் பஸ்ல ஏறினீங்கன்னா 8ஆம் நம்பர் எங்க போகுமோ அங்கதான் போகும். நீதிபதி தன் தீர்ப்பிலேயே இது தெளிவா குறிப்பிடவில்லை அப்படின்னு நாளைக்கு மாத்தினார்னா நான் தப்பு சொல்ல போறது அல்ல, புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புல உங்களோட புரிதல்ல அது வந்து உள்ளாட்சிகள் அதாவது கிராம பஞ்சாயத்துகளுக்கு மட்டும் தான் பொருந்தும், நகரங்களுக்கு மாநகரங்களுக்கு பொருந்தாது. My reading as an advocate, as a layman both. சரி, அது கொடுத்து இப்போதைக்கு இப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்கள் குறைந்தபட்சம் நாளை பதிவாளரிடமிருந்து வருவாங்க. அது வேற அதே மாதிரி இல்ல. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு தான். இந்த சந்தேகம் வந்து வழக்கறிஞர்களும் எழுந்தது. இந்த இன்றைக்கு மத்தியானம் தீர்ப்பு கொடுத்த சில நேரங்களிலே திரும்பி சென்று நீதிபதியிடம் கேட்டபோது அவருடைய கருத்து வந்து இல்ல, இது ரெண்டுக்குமே பொருந்தும்ன்றது. சோ இருவேறு கருத்துகள் எழலாம். சில வாட்டி நம்ம ஒரு படிக்கும் போது தமிழ்மணி வந்து அங்க வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகளின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் அதை குறிப்பிட்டார். நீதிபதி கொடுத்த அது தீர்ப்புல சொல்லிருக்கலாமே. கூப்பிட்டு add 2 more sentences. அத நம்ம ரெண்டு பேரும் பேசின விஷயம் மாதிரி 1 and 2 சேர்த்து படிக்கணுமா தனியா படிக்கணுமாங்கற அந்த இன்னுமே மென்ஷன் இல்லாம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அக்டோபர் 24ஆம் தேதியோட அவங்களுடைய பணி முடிகிறது. ஏற்கனவே தேர்ந்தெடுத்து இப்ப ரூலிங்ல இருக்கிறவங்க 24க்கு பிறகு எந்த முனிசிபாலிட்டியும் எந்த கார்பரேஷனையும் எந்த பேரூராட்சியும் சும்மா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஆபீசர் போடணும். அதை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸ்பெஷல் ஆபீசர் போட்டா தேர்தல் நடத்துறதுக்கு தான் போட்டிருக்காரு தவிர இது ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணி ஆகணும் இந்த 3 மாசத்துக்கு. அதுக்கு ஆகிற செலவுலாம் யாருங்க கொடுக்கறது?
யாரு கொடுக்க முடியும்? அப்படின்னா பல வருஷங்கள் ஸ்பெஷல் ஆபீசர் வச்சே நம்ம உள்ளாட்சி நடத்தி இருக்கோம் சார். அது வேற விஷயம். தேர்தலே வேண்டாம், எம்ஜிஆர் காலத்துல இருந்தது, அது வேற விஷயம். ஆனா இப்ப தேர்தலை அறிக்கை பண்ணி தேர்தல் நடத்த இருந்த நேரத்தில் நிறுத்தி இப்ப ஸ்பெஷல் ஆபீசர் போட்டா இந்த இழப்புக்கெல்லாம் யார் பொறுப்பாகிறது? மக்களுடைய பணம் எப்படி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதை பத்தி அவர் எதுவும் மென்ஷன் பண்ணல ஜட்ஜ்மெண்ட்ல. பல விஷயங்களை மென்ஷன் பண்ணாத மாதிரி இதையும் மென்ஷன் பண்ணல. திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தா இது இவ்வளவு தூரம் சென்சேஷனலா மாறி இருக்காது அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் கூடுதல் அவகாசம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கொடுத்திருந்தால் இந்த இதுல வந்திருக்க இந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாம் சரியா இருக்கும். தவணை கொடுக்கிற ஒரு விஷயமா மட்டும் நான் பார்க்கல. இது இது பஞ்சாயத்து தலைவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால குடி அமர்வு என்பது இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தி இருக்கணும், அவர்களோடு கலந்து ஆலோசித்திருக்கணும். இது எப்படி ஆலோசித்தாங்களா இல்லையான்ற விவரம் எங்கேயும் வெளிப்படையா நியூஸ்ல இல்ல. பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்பட்டமாக குடியாட்சியை ஏறி மிதிக்கிற ஒரு அதிகார படைப்பு அது இல்லை என்று சொல்லலாம். ஆலோசனை பண்ண சொல்றீங்க. பொது தேர்தல் நடக்குதுங்க. சரி, அதுல யாரு நம்ம ஆலோசனை பண்றோம்? பொது தேர்தலில் கலந்து கொள்பவர்கள் அரசியல் கட்சிங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் இந்த கட்சி தலைவர்கள் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் நடத்தாம அது அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் நடத்தும். ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு சீஃப் எலக்டரல் ஆபீசரும் அவரும் ஒண்ணு நடத்துவாரு. மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் நடத்துவாங்க. இவ்வளவு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது. அப்புறம் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர்கள் அது லோக்கல் பாடி லீடர்ஸ் யாரோ அவர்களை இதுல கலந்து கொள்ளாமல் எப்படிதான் இதை நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க? நீங்க சொல்றது நான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சார் சொல்றது பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிற நான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்றீங்க. அது பஞ்சாயத்து தலைவர்கள் மற்ற போஸ்ட்கள்லாம் அது கட்சி சாராததுனால அதுக்கு உரியவர்களை கூப்பிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் கட்சி சார்ந்து என்ன இருக்குதோ அதுக்கு கட்சிகளை கூப்பிட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கூப்பிட்டு பேசியிருக்கணும். எங்கேயுமே நடக்கலையே. எங்கேயுமே நடக்கல. அதாவது சொல்றது இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் பஞ்சாயத்து தலைவர்கள் கூப்பிட்டு எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் போட்டு ஆலோசனை பண்ணதாக சரித்திரமே கிடையாது. இங்க அவர் மிஸ்டர் சீதாராமன் ஜூலை மாசமே ஆரம்பிச்சிட்டாரு. ஜூலை மாசம் 11ஆம் தேதி முதல் ஆலோசனை கூட்டம் இந்த தேர்தல் பற்றி பண்ணார். எலெக்ஷனை நடத்துறத பத்தி தான் அவர் பேசினார். எலெக்ஷன் நடத்துறத பத்தி தான் பேசினாரு. நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறீங்களா, நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறீங்களா பத்தி எல்லாம் பேசல. தேர்தல் நடத்துகின்ற முறைகளை பற்றி அவர் ஆலோசனை கூட்டம் அதிகாரிகளை வைத்து நடத்தினார். நம்ம சொல்றோம் இல்லையா, எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் மாறி இருக்கு, அந்த மாதிரி தேவைப்படுற இடங்கள் இல்ல, தேவைப்படாத இடத்துல இருக்கு. இது போன்ற விஷயங்கள் அங்கிருந்து கிரவுண்ட்ல இருந்து ஃபீட்பேக் வந்து இவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசியிருந்தால் தான் திரு கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்றாரு. எந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு கலெக்டர் சனங்க ஃபீட் பண்ணனும். கொஞ்சம் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோட அவர் பேச வேண்டி இருக்குது. ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசினா போச்சா? அப்புறம் எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேஷன், விமன் ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட்ல உள்ள அத்தனை கலெக்டர்ஸ் மீட்டிங் நடத்தினா 2 நாள் நடத்திருக்காரு. ஜூலை மாசம் 18 19 தேதியில 2 நாள் கலெக்டர்ல வச்சு அவர் மறுக்கல. அவர் சொல்ற ஆங்கில வேற. லா அண்ட் அத்தாரிட்டி எனக்கு எஸ்சி எஸ்டிகளுக்கு அதுக்கும் ஒரு அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவரை கூப்பிட்டு பேசுனீங்களா? எஸ்சி எஸ்டி செக்ரட்டரியும் டிஸ்ட்ரிக்ட் ஆதிராவிட வெல்ஃபேர் ஆபீசர்ஸையும் கூப்பிட்டு பேசினாங்களா? ஒரு டைரக்டர் ட்ரைபல் இருக்கிறாரு, அவர்களை கூப்பிட்டு பேசினாங்களா? அப்புறம் பெண்களுக்குன்னு ஒரு விமனுக்குன்னு சோசியல் வெல்ஃபேர் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கூப்பிட்டு பேசுனீங்களா? கலெக்டரா இருந்து உங்களுக்கு தெரியும், இது அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் கலெக்டர் இல்ல, அத்தனை அதிகாரிகளுக்கும் சேர்த்து தலைமை வந்து கலெக்டர். கலெக்டர் சொன்னாருன்னா அது ஹரிஜன் இருந்தாலும் சரி, இல்ல கல்லர் மேம்பாட்டு கழகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து கலெக்டர் தான். கலெக்டரா இருந்தவர் தான். கலெக்டர் இஸ் சீஃப் ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட். கலெக்டர் வாயா திறந்தாருன்னா அந்த மாவட்டத்தை பற்றி உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் அவர் சொல்ல போறாரு. நான் சொல்லிக்கிறேங்க, கலெக்டர் எல்லாருக்கும் அங்க சீஃப் அப்படின்னாலும் கலெக்டர் ஒரு ஆளுங்கட்சிக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் அடிவரடி. அது எப்படி ஒத்துக்க முடியுது? நானும் அடிவரடி தான் வந்துட்டு இருக்கிறேன். என்ன அடிவரடி கேட்டுக்கோங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்று காலை தான் முதலில் மாநில தேர்தல் ஆணையர் வந்து அரசியல் கட்சிகளோட கலந்தாய்வு செய்திருக்கிறார். இதுவும் வந்து ரொம்ப தாமதமா தான். சார் சொன்ன மாதிரி நான் அவரோட கருத்தை ஏத்துக்கிறேன். பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களோட பிரதிநிதிகள்லாம் கூப்பிடலான்னு. ஆனா அரசியல் கட்சிகளை கூப்பிட்டது இன்னைக்கு தான். அது தவிர வந்து இந்த யார் காசு செலவு பண்ணுவான்ற ஒரு இது இருந்துச்சு. என்னோட நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போன 5 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு 3-4 மேயர்களாவது ராஜினாமா செய்தார்கள். அதுக்கு புது தேர்தல் நடத்த வேண்டும். இது ஒரு இதுக்கும் நம்ம காசு யார் செலவு செய்வான்னு பார்க்க மாட்டோம். ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்படுதான்றதான் பார்க்கலாம். அப்ப வந்து யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் ராஜினாமா செஞ்சீங்க, இப்ப யார் காசு செலவு செய்ய போறாங்க. அது சரியான முறை இல்ல. 4 லட்சம் பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க அப்படிங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்களும் அந்த ப்ராசஸ்ல இருந்தீங்க. உங்களுடைய மெயின் பிரேயர்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், வெளியில இருந்து வரக்கூடிய அப்சர்வர்ஸ், அது நீங்க நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்பு நீங்க எலெக்ஷன் கமிஷன் வச்ச பிரேயர்ஸ்ல அதெல்லாம் ஒன்று. ஆனால் அதெல்லாம் இதுல வந்து பெரிய அளவுக்கு இங்க அட்ரஸ் பண்ணப்படல. வேற ஒரு ட்ராக்ல சுப்ரீம் கோர்ட்ல நாளை மறுநாள் கேஸ் வரப்போகுது. ஆனா இங்க இந்த தீர்ப்பில் நான் கன்ஃபைன் பண்ணி பேசுறேன். இந்த தீர்ப்புல அது எதுவுமே பெருசா அட்ரஸ் பண்ணப்படல. ஆனா எலெக்ஷன் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கிறதா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது பிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் தானே இந்த ரத்து அப்படிங்கிறது? இல்ல, ஜனநாயகம் ஒரு இடத்துல வந்து பேணி பாதுகாக்கப்படுகிறதுனா அதை வந்து வரவேற்க தானே செய்யணும். இது வந்து ஒரு தீர்ப்பு முறையா வருதோ இல்ல அதே வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தனிச்சையாக ஒரு நேர்மையாக ஒரு சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதே வந்து ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு கலந்தோசனை செய்து அதுக்கப்புறம் ஒரு இது செய்யறாங்கன்றதான் வரவேற்கணுங்க. ரெண்டாவது, இப்ப வந்து ஜூலைல இருந்தே இப்ப வந்து நம்ம தேர்தல் ஆணையர் வந்து இந்த பணிகளை தொடங்கிட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப பிரச்சனை வந்து அது இல்ல ஜூலைல இருந்து ஆரம்பிச்சாரா ஜனவரில இருந்து ஆரம்பிச்சாரா, ஏன் அந்த கடைசி நிமிடத்தில் வந்து அறிவிப்பானை வெளியிட்டாங்கன்றதுதான் இந்த தீர்ப்பிலையும் கேட்டிருக்காங்க. அது எப்படி நீங்க நடு இரவில் வந்து வெளியிட்டீர்கள்? சோ எல்லாருக்கும் தெரியும் 2006 நடத்துனது 2006 எப்படி நடந்தா அதேதான் இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. நீங்க சீதாராமன் ஃபாலோ பண்ணது 2006 எப்படி நடந்ததோ தேர்தல் கமிஷன் அதே இதை இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. அப்படி ஒரு பிரசிடென்ஸ் அப்படித்தானே அதிகாரிகள் பத்தி நீங்க தான் சொன்னீங்க. அதிகாரிகள் பேக் ஃபைல தூக்கி முதல்ல வச்சு அதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு தான் இந்த புது ஃபைல அதே மாதிரி நடத்திட்டு போயிருக்கலாம். அப்புறம் நீங்க 91,000 வாக்குச்சாவடியில நான் உங்கள்ட்ட வரேன். நான் இறுதி கருத்து கேட்கிற நேரத்தில் இருக்கேன். திரு தமிழ்மணி, நாளை மறுதினம் உச்சநீதிமன்றத்தில் இது கம்ப்ளீட் இந்த கான்டாக்டினுடைய இந்த தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக வைத்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு வழக்கு என்பது வர இருக்கிறது. அந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு அது எதுவாக இருந்தாலும் இந்த தீர்ப்பை பாதிக்குமா, இல்ல தீர்ப்பில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்ல ரெண்டும் வெவ்வேறு ட்ராக்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு சைட்ல இருந்து பாக்குறீங்க, நான் இன்னொரு சைட்ல இருந்து பாக்குறேன். ஒருவேளை அவர்கள் இதில் அப்பீல் போடாமல் இருந்து இல்லை அப்பீல் போட்டு ஸ்டே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்பு வரவேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு கோணம், நான் இன்னொரு பக்கத்திலிருந்து பார்க்கிறேன். அதாவது ஒருவேளை இதற்கு அப்பீல் போடாமல் விட்டுவிடலாம், இல்லை அப்பீல் போட்டு ஸ்டே கிடைக்காமல் போகலாம். அப்படி என்றால் இந்த தீர்ப்பு நிற்கும். இந்த தீர்ப்பு நின்றால் எப்படி என்ன ஒரு வருஷம் ஆகும். எலக்ட்ரானிக் மிஷின் ரெடி பண்ணலாம், என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த தீர்ப்பை காமிச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, அது உங்க இறுதி கருத்து. திரு மனோராஜ், உங்களுடைய இறுதி கருத்து. இல்லை, இப்போ ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இப்போ எங்களோட வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தை தான் முதலெதிரியாக நாங்கள் சேர்த்துருக்கிறோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு செயல்படுறாங்களா செயல்படலையான்றது இந்த தீர்ப்பில் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக வந்து மாநில தேர்தல் ஆணையம் தமிழக அரசும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது வந்து இந்த உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதனால் இவ்வாறு ஜனநாயகத்தை வந்து சிதைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அதிக அறிவுரைகளை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கும். அதனால் மின்னணு வாக்கு இயந்திரங்களா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசு ஊழியர்களை வந்து பார்வையாளர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சீர்திருத்த முடிவுகள் வந்து உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக வழங்கும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, இறுதியாக இதுல இந்த பஞ்சாயத்து இந்த தேர்தல் ஆணையங்கள் என்பது அவர்கள் எந்த விதமான உரையாடல்களை அதிகாரிகளோடோ அல்லது ஆளுங்கட்சிகளோடோ அவர்கள் நடத்துவதாக இருந்தால் இதை அவங்க வந்து பைலேட்டரலாக நடத்தவே கூடாது. அங்கே அதனுடைய விட்னஸஸாக பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்பவர்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பஞ்சாயத்து தேர்தல் ஆணையர் அப்படின்னா அவர் வந்து அரசு அதிகாரிகளோட என்னமோ மீட்டிங்லாம் நடத்திட்டு வரேன் அப்படின்றாரு.
என்ன நடத்துறது ஏது நடத்துறது இவரு போய் ஆலோசனை கேட்கிறாரா இல்லாட்டி அவர் அங்க சொல்றது கேட்டுக்கிட்டு வர்றாருன்றதெல்லாம் தெரியும். ஆகவே இதுல சுயமாக செயல்படுவது அப்படின்னு இல்லை, ஒரு பார்ட்டிசிபேட்டரி ப்ராசஸா வரணும் என்பதுதான் குடியாட்சி. உங்களுடைய கிரிமினல் குற்றவாளிகள் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இது இருக்கு ஏற்கனவே சட்டத்தில். 2 வருஷம், அதாவது 24 மாதம் சிறைச்சாலையில் இருந்தால் அவன் வந்து போட்டியிட முடியாதுன்னு இருக்கு. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்களை வந்து எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன்னா சும்மா ஒரு கிரிமினல் கேஸ் கொடுத்தேன்னு வைங்க, பதிவாயிடுச்சுன்னு சொன்னால் எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்படி நிச்சயம் செய்ய முடியாது. குற்றவாளி அவன் 2 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவன் போட்டியிட முடியாதுங்கிற சட்டம் இதுக்கும் அமலாகணும். இது புது சட்டம் ஒன்று தேவையில்லை. அப்புறம் 91,000 வாக்குச்சாவடிக்கு 6.5 லட்சம் அலுவலர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 6.5 லட்சம் அப்பாயின்ட் பண்ண அந்த அதிகாரிகள் எல்லாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை பரப்பு செயலாளர்களா இல்லை, அவர்கள் வந்து அரசு ஊழியர்கள். அதில் டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. அனைத்து கட்சி தோழர்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்க முடியாது, அவர்களுடைய சிம்பத்தைசரா இருக்கலாம். அவங்களாம் வந்து நேர்மையாக தேர்தல் நடத்துவதாக முடிய போற நேர தருவாயில் ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாளாக இன்றைய தினம் நடந்திருக்கு. இது ரொம்ப மனதை ரொம்ப 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 வருத்தப்படக்கூடிய ஒரு சொல்லு. ஜனநாயகத்தை காப்பாற்றல, காப்பாற்றுவதாக எண்ணி ஜனநாயகத்துக்கு குழி தோண்டி ஜனநாயகத்தை காப்பாற்றப்படணும் அப்படின்னு பலரும் பல ஆங்கிள் இருந்து பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பிலும் அது அதிகமாக பேசப்பட்டிருக்கிறதுங்கிற அளவில் இதை புரிந்து கொள்ளலாம். என அடுத்தடுத்த கட்டங்களில் இது நகரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம்.